வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த சூப்பரண்ட் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே 25 கொஸ்டின்ஸ் தமிழ் ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 2150 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, அதற்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஒன்லைனராக மட்டும் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்க போகிறதில்ல, அதை சார்ந்த விஷயங்களையும் நம்ம சொல்லுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தொடரானது எம்மொழி வகையைச் சேர்ந்தது அப்படிங்கிறது. எம்மொழி வகையைச் சேர்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி தொடர்மொழி வகையைச் சேர்ந்தது. ஓகே, இது தொடர்மொழி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தனிமொழி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது தனித்து நின்று ஒரே ஒரு சொல் வந்து ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னா அது தனிமொழி அப்படிங்கிறான். பூ அப்படிங்கிறது ஒரு தனி சொல், அது வந்து மலர் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தருது, அதனால் இது வந்து தனிமொழி. ஓகே, இதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா தனிமொழி அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் இணைந்து தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த லாப்படி பார்த்தீங்க அப்படின்னா பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தொடர்மொழி. ஓகே, இதே வந்து பொதுமொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரித்து நின்று ஒரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுமொழி அப்படிம்பாங்க. இந்த 8 அப்படிங்கிறது 8 அப்படிங்கிற அந்த எண்ணை குறிக்கும், நம்பரை குறிக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 அப்படிங்கிறது எல் பிளஸ் 2 அப்படிங்கிறது எல்லை ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை குறிக்கும். ஓகேங்களா, சேர்ந்து ஒரு பொருளை தருது, பிரிச்சா இன்னொரு பொருளை தருது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க. உரிச்சொற்றொடர் அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நனிக்கடிது அப்படிங்கிறது தான். உரிச்சொற்றொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது பெயரையும் வினையையும் சார்ந்து தான் இயங்கும், தனித்து இயங்காது. ஓகே, இந்த உரிச்சொற்றொடருக்கு உண்டான அந்த உரிசொல்லாம் என்னென்ன அப்படின்னா சால, தவ, மா, அதாவது சால, தவ, நனி, கடி, மா, உரு. ஓகேங்களா, இந்த மாதிரியான சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த சொற்கள் வந்து உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது எவ்வகையான தொடர் அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை தொடர். அதுதான் வந்து இது. ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செய்யப்பாட்டு வினைத்தொடர் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செய்யப்படு பொருள் ஃபஸ்ட்டு வந்து செய்யப்படு பொருள் வரும். ஓகேங்களா, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய், அதற்கடுத்து பயனிலை. இந்த ஆர்டர் படி தான் என்ன இருக்கும் அப்படின்னா செய்யப்பாட்டு வினைத்தொடர் அது வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த எழுவாய் வந்து ஆல் அப்படிங்கிற அந்த விகுதி வந்து வரும். பயனிலை பார்த்தீங்க அப்படின்னா படு, பட்டது, பெற்றது அப்படிங்கிற அந்த விகுதிகளும் வரும். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர் தான் அப்படின்னு வந்து நம்ம கணிச்சிடலாம். ஓகே, இந்த லாப்படி பார்க்கும்போது குடியரசுத் தலைவரால் அப்படின்னு வருது, ஆள்ங்கிற அந்த விகுதி வருது. ஓகேங்களா, எழுவாயில், அதனால இது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர். பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக படு, பட்டது, பெற்றது, இங்கே பெற்றதுங்கிறது வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது செயப்பாட்டு வினைத்தொடர். ஓகே, செய்வினை தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன ஆர்டர் படி வரும் அப்படின்னா எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை. ஓகேங்களா, இந்த ஆர்டர் படி தான் என்ன வரும் அப்படின்னா செய்வினை தொடர் வந்து வரும். ஓகேங்களா, ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா செய்யப்படு பொருளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைந்தும் வரும், வெளிப்பட்டும் வரும். ஓகேங்களா, ஓகே, இதே பார்த்தீங்க அப்படின்னா தன்வினை தொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் தன்னோட செயலை தானே செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது தன்வினை தொடர். அதே ஒரு எழுவாய் வந்து தன்னுடைய செயலை தான் செய்யாமல் பிறரை கொண்டு செஞ்சு வச்சாங்க அப்படின்னா அது பிறவினை தொடர் எனப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை 2 முதல் டேஸ் உறுப்புகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி 6 உறுப்புகளாக பிரிக்கலாம் சொற்களை. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொற்கள் 2 அப்படின்னா என்ன அப்படின்னா பகுபதத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது பகுபத உறுப்பிலக்கணம் 6, அதாவது பகுதி விகுதி அதுதான் வந்து மஸ்ட்டு. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். ஓகேங்களா, இது அந்த 6 தான் வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா, பகுபத உறுப்பிலக்கணம் மொத்தம் வந்து 6 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இடைநிலை, விகாரம்.
ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது எது? அப்புட்ன்னா, ஆப்ஷன் ஏ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணமா பாருங்க. பூ அப்படிங்கிற அந்த வார்த்தைய எடுத்துக்கங்க. இது ஓரெழுத்து. இது என்ன பொருள் தரும் அப்படின்னா, மலர் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள தரும். இந்த மாரி ஓரெழுத்து தனித்து நின்று பொருள தந்துச்சு அப்படின்னா, அத ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்கு தமிழ்ல அப்படின்னா, 42 இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா, 40 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள் தான். ஓகே. அப்ப குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 2. அந்த குறில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, நோ, து அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்கள். மற்றது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கு வந்து ஒரு சிறு தகவல். எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். அதாவது தமிழ் ஓல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த 10 டூ 15 கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே நல்லா படிச்சுட்டு போனா போதும். உங்கனால வந்து அந்த ஏரியாக்கள்லேருந்து முழு மதிப்பெண்கள எடுத்துற முடியும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆப்ஷன் முதற்கொண்டு மாத்தாம, கொஸ்டின் முதற்கொண்டு மாத்தாம அப்படியே வரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அதனால வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நல்லாவே கை கொடுக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலியமா ஓவராலா நீங்க வந்து தமிழ்ல வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. ப்ளஸ் எந்தெந்த ஏரியாக்கள்ல கொஸ்டின்ஸ் வருது, அது எந்தெந்த மாதிரிலாம் வருது, நம்ம எதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் குடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலியமா நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப முதற் பொருள் ஆனது எது அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ நிலமும் பொழுதும் தான் முதல் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம் அப்படின்னா என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பொழுது சிறு பொழுது, பெருபொழுது அப்படின்னு 2 வகைப்படும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இலக்கணத்தில் பொருளாவது யாது? அப்படிங்கிறது. இலக்கணத்தில் பொருளாவது யாது அப்படின்னா ஆப்ஷன் பி ஒழுக்கமுறை தான் வந்து இலக்கணத்தோட ஒரு மிகப்பெரிய முக்கியமான பொருள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது. ஓகே. ஐகாரம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஐகாரம்னா அப்படிங்கிற அந்த எழுத்தோட ஒலிக்கும் மாத்திரையோட கால அளவு 2 மாத்திரை. அதே வந்து ஒரு சொல்லுக்கு முதல்லயும், இடை, இறுதி அந்த மாரி வரும்போது 1 1/2, 1 மாத்திரை இந்த மாரி வந்து குறைந்து ஒலிக்கும். இந்த மாரி குறைந்து ஒலிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐகார குறுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு முதல்ல வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில அந்த ஐங்கிறது 1 1/2 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஓகேங்களா? முதல்ல வரும்போது. இதே வந்து இடையிலேயும், இறுதியிலேயும் வரும்போது ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். ஓகே. இப்ப தலைவன் அப்படின்னு வருது. இந்த தலைவன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. ஓகேங்களா? ஓகே. அது வந்து சொல்லுக்கு இடையில வருது. அப்ப வந்து இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 1/2 மாத்திரை. இடை, இறுதி வந்துச்சுன்னா இடை, இறுதி அந்த இடங்கள்ல வந்துச்சு அப்படின்னா 1 மாத்திரை. சாரி. இடை இறுதிகள்ல வந்துச்சு அப்படின்னா 1 மாத்திரை. தலைவன் அப்படிங்கிறது 1 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது. முதல்ல வந்துச்சு அப்படின்னா 1 1/2 மாத்திரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மதில் போர் பற்றிய புறத்திணைகளுக்குரிய புறப்பொருளை தேர்க அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எயில் காத்தல் வளைத்தல். ஓகேங்களா? இதுதான் மதில் போருக்குரிய புறத்திணைகள். ஓகே. இந்த எயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மதில்னு அர்த்தங்க. ஓகேங்களா? எயில் காத்தல் வளைத்தல் அப்படிங்கிறது. எயில் காத்தலுக்கு உண்டான அந்த பேர் என்ன அப்படின்னா நொச்சி அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அந்த வளைத்தல் அப்படின்னா உமிங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வளைத்தல உமிங்கை திணை. இத வந்து நொச்சி திணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. இப்ப இந்த நொச்சி திணைக்கு உண்டான அந்த பூவ பத்தி நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நொச்சி திணைக்கு உண்டானது மருத நிலத்துக்குரிய நொச்சிப்பூ. இந்த நொச்சிப்பூ பார்த்தீங்க அப்படின்னா, நீல நிற பூக்களை கொண்டது. ஓகேங்களா? ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா, உமிஞ்சை அப்படிங்கிறது வந்து ஒரு பூ வகை தான். இந்த பூ வந்து எந்த நிறத்தில காணப்படும் அப்படின்னா, மஞ்சள் நிறத்தில் காணப்படும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. எவ்வகை சொற்றொடரை சார்ந்தது அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி கலவை தொடர். அந்த வகையை சார்ந்தது தான் இந்த சொற்றொடர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முதன்மை வாக்கியத்தோட 1 அல்லது அதற்கு மேற்பட்ட துணை சார்பு வாக்கியங்கள் இணைஞ்சு வர்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கலவை தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப பாருங்க. இப்ப வந்து முதன்மையான வாக்கியம் என்ன அப்படின்னா, நேற்று புயல் வீசியது அப்படிங்கிறது தான் ஒரு முதன்மையான வாக்கியம். அதை சார்ந்து துணை வாக்கியமா என்ன வருது? பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு வருது. இதே போலவே இன்னொரு துணை வாக்கியம் கூட சொல்லலாம். மரங்கள் சாய்ந்தன, மின்சாரம் இல்லாமல் போயின அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதாவது முதன்மை வாக்கியம் 1, அதை சார்ந்து பல துணை சார்பு வாக்கியங்கள் வந்துச்சு அப்படின்னா, அத வந்து கலவை தொடர், கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும்.
அடிக்கோடிட்ட சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி எண்ணுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கங்கையும் சிந்துவும் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு எண்ணுமை. எப்படி எண்ணுமை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் உம்ங்கிற அந்த வார்த்தை வந்து வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா, அத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எண்ணுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இதே வந்து உம்மை தொகை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, உதாரணமா இரவு, பகல் அப்படின்னு வச்சுக்கங்க. இத விரிச்சு எழுதணும் அப்புட்ன்னா, இரவும், பகலும் அப்படின்னு சொல்லி நம்ம விரிச்சு எழுதுவோம். ஓகேங்களா? அந்த மாரி வந்துச்சு. அப்ப இந்த இரவு, பகல் அப்படிங்கிறத விரிச்சு எழுதும்போது தான் இரவும், பகலும் அப்படின்னு வருது. இந்த இடங்கள்ல என்ன ஆகுது அப்புட்ன்னா, சொல்லுக்கு இடையிலும், இறுதியிலும் உம்ங்கிற அந்த வார்த்தை வந்து வருது. ஓகேங்களா? இந்த மாரி சொல்லுக்கு இடையிலும், இறுதியிலும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, இந்த அப்படிங்கிற அந்த வார்த்தை மறைஞ்சு வர்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்புட்ன்னா, உம்மை தொகை. வெளிப்பட்டு வந்துச்சுன்னா எண்ணுமை, மறைந்து வந்துச்சுன்னா உம்மை தொகை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படிங்கிறது. இதுல பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி கலித்தொகை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் இந்த நூல் வந்து 14 மேல்கணக்கு நூல். இந்த நாலடியார், பழமொழி, நான்மணிக்கடிகை இதெல்லாமே 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின். இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். வினைத்தொகை அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பொருந்தாதது எது அப்புட்ன்னா, ஆப்ஷன் பி பூதரப்புயம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? மத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்புட்ன்னா, வினைத்தொகையில தான் வரும். இப்போ பொங்கு தாமரை அப்படின்னு எடுத்துக்கங்க. முக்காலத்தையும் காட்டும். பொங்கும் தாமரை, பொங்கிய தாமரை, பொங்குகின்ற தாமரை அப்படின்னு. அதே அலைகடல் அப்படின்னு எடுத்துக்கங்க. அலைந்த கடல், அலையும் கடல், அலைகின்ற கடல் அப்படின்னு வரும். அகல் முகில்னா, அகழ்ந்த முகில், அகலும் முகில், அகல்கின்ற முயல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? பூதரப்புயம் அப்படிங்கிறது தான் வினைத்தொகையில வராதது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு இருக்கு. இதற்கான ஆன்சர் நான் வாங்கிய நூல் இஃது அன்று அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். நற்றிணை டேஸ் சிற்றலையும் டேஸ் பேரலையும் கொண்ட நூல் அப்படின்னா, ஆப்ஷன் சி 9 to 12. 9 அடி சிற்றலை, 12 அடி பேரலை. ஓகே. இந்த நூலை தொகுப்பித்தவன் யாரு அப்படின்னா, பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அவர்கள் தான் இந்த நூலை வந்து தொகுப்பித்தவர். ஓகேங்களா? ஓகே. இவருக்கு வழங்கக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னா, பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இந்த நற்றிணை நூலுக்கு வழங்கக்கூடிய ஒரு அடைமொழி பெயர் என்ன அப்படின்னா, நல்ல திணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நற்றிணைய. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த நற்றிணை வந்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் சமய காப்பியம் எது அப்படிங்கிறது. முதல் சமய காப்பியம் எது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ மணிமேகலை நூல் தான் முதல் சமய காப்பியம். ஓகே. இந்த மணிமேகலை நூலை பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். மணிமேகலை அப்படிங்கிறது புத்த சமய காப்பியம். ஓகேங்களா? இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா 30 காதைகளை கொண்டுள்ளது. முதல் காதை விலாவரை காதை தான் இந்த நூலோட முதல் காதை. கடைசி 24வது காதை ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை தான் 24வது காதை. ஓகேங்களா? ஓகே. அதற்கடுத்து இந்த நூலை எழுதிய ம மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அவருடைய இயற்பெயர் வந்து சாத்தன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா? ஓகே. அவர் வந்து எந்த ஊர்ல பிறக்கிறாரு அப்படின்னா, திருச்சி சீத்தலை அப்படிங்கிற அந்த ஊர்ல பிறக்கிறாரு. எங்க வாழ்றாரு அப்படின்னா, மதுரையில வாழ்ந்துட்டு வர்றாரு. ஓகே. இவர் பார்த்தீங்க அப்படின்னா, கூலம் அப்படிங்கிற அந்த தானியம் தொழிலை செய்றவர். கூலம் அப்படின்னா தானியம். அதாவது அதனால இவரு தானிய தொழில் செஞ்சவரு. அதனால இவர என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இவர் வந்து தானியம் அப்படிங்கிற அந்த ஒரு தொழிலை செஞ்சவரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தெள்ளு தமிழ் தடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் டி பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னவர். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த பாரதிதாசனோட எந்த நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வீரமாமுனிவர் பிறந்த நாடு எது அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் பிறந்தது இத்தாலி நாட்டில் தான் வீரமாமுனிவர் அவர்கள் பிறந்திருக்காரு. ஓகே. இவருடைய இயற்பெயர் பற்றி நம்ம பார்ப்போம். இயற்பெயர் என்ன அப்படின்னா, கான்ஸ்டாண்டோ ஜோசப் பெசுக்கி அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். ஓகேங்களா? ஓகே. இவரெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் முனிவர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தைரியநாதர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க.
ஓகேங்களா? ஓகே. இவர் வந்து தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் வந்து தன்னுடைய பெயர வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாத்தியிருக்காரு. ஓகே. இவர வந்து ஃபேமஸ் ஆக்குன ஒரு நூல் என்ன அப்டின்னா, தேம்பாவணி அப்படிங்கிற நூல் தான். அது 3 காண்டங்களை கொண்டுள்ளது. 36 படலங்களை கொண்டுள்ளது. 3615 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே. இந்த நூலோட பாட்டுடை தலைவன் யாரு அப்டின்னா, சூசையப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர வந்து யோசேப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. சூசையப்பர், யோசேப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வளன். ஓகேங்களா? ஓகே. அதாவது வளன் அப்புட்ன்னா, வளங்களை வளரச் செய்பவன் அப்படின்னு சொல்லி தமிழ் படுத்தியிருப்பாரு வீரமாமுனிவர். ஓகேங்களா? இந்த 3 பேர்களுமே ஒரே நபர தான் குறிக்குது. அதுதான் இந்த நூலோட பாட்டுடை தலைவர். ஓகே. அதாவது தேம்பாவணி அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும் அப்புட்ன்னா, தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு வரும். அதற்கு என்ன அர்த்தம் அப்புட்ன்னா, வாடாத மாலை அப்படின்னு அர்த்தம். இதே வந்து இன்னொரு விதமாவும் பிரிப்பாங்க. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? அப்படின்னா ஆப்ஷன் சி பூதன் சேத்தனார் அவர்கள் தான் இனியவை 40 அப்படிங்கிற நூலோட பாடலாசிரியர். அதாவது இனியவை 40ங்கிறது 40 பாடல்களை கொண்டுள்ள இனிய கருத்துக்களை கூறக்கூடியது. நெக்ஸ்ட்டு அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு அப்படிங்கிறது. யார் விளையாடும் விளையாட்டு அப்படின்னா ஆப்ஷன் பி பெண்கள் விளையாடும் விளையாட்டு அம்மானை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். முருகனால் சிறையிடப்பட்டவன் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நான்முகன் அப்படிங்கிற பிரம்மன் தான் முருகனால் சிறையிலிடப்பட்டவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். ஓகேங்களா? ஓகே. இந்த 10 பாட்டு, 8 தொகை இதெல்லாமே 14 மேல்கணக்கு நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன அப்படிங்கிறது. எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் பி 99 வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன. ஓகே. இந்த குறிஞ்சிப்பாட்டு வந்து எத்தனை அடிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 261 அடிகளை கொண்டுள்ளது. இந்த குறிஞ்சி பாடல்களை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா கபிலர் அவர்கள் தான் குறிஞ்சி திணை பாடல்களை பாடுவதில் வல்லவராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூவர் உலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி சோழ மன்னர்களை பற்றி பாடப்பட்டது. இந்த மூவர் உலாவை எழுதியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் தான் மூவர் உலா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? இவர் வந்து மூவர் உலாவை தவிர்த்து வேறு சில நூல்களும் எழுதியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா குலோத்துங்கன், பிள்ளை தமிழ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தக்கையாக பரணி அப்படிங்கிற அந்த ஒரு சில நூல்களையுமே எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இந்த மூவருலா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த சோழ மன்னர்களை பற்றி சொல்லுது அப்படின்னா விக்கிரம சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னனை பற்றி சொல்லுது. அதற்கடுத்து 2ஆம் குலோத்துங்க சோழன் அவரை பற்றியும் சொல்லுது. அதற்கடுத்து 2ஆம் ராசராச சோழன். இந்த 3 மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியதான் ஒட்டக்கூத்தர் அவர்கள் இயற்றிய மூவருலா நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். வளன் என்னும் பெயரால் அழைக்கப்பெறுபவர் யார் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ சூசியப்பர் அவர்கள் தான். அதாவது சூசியப்பரை யோசேப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த வளன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வளங்களை வளரச் செய்பவன் அப்படிங்கிற அர்த்தம். அதைத்தான் வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாரு வீரமாமுனிவர் அவர்கள். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.